ஹாய் நேற்று டிபி கான்செப்ட்ன்றதால தான் என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா எனக்குமே அது புதுசு இல்லை, எனக்கு தெரியாத விஷயம் அது சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அதே மாதிரி ஹார்ட் ப்ரோக்ராம் எதனா இருக்கும், நம்ம காலிலேருந்து பார்த்துட்டு தெளிவாக டிபி என்னன்னு கற்றுட்டு சொல்லலான்னு பார்த்தா இதுக்கு ஈஸியான ப்ரோக்ராம் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ சப்சிக்வெண்ட் டாப்பிக்லாம் முடிஞ்சு யாரா ஸ்ட்ரீக் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அரே டாப்பிக்லேருந்து வந்து என்னுடைய கெஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்சிக்வென்ஸ் டாப்பிக்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் வந்துச்சு, அப்புறம் ஹார்ட் வந்துச்சு, இப்போ புது டாபிக் மாறிச்சு. மேபி இதில் வந்து இப்போ ஈஸி கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் மீடியம் ஹார்டு அந்த மாதிரி தான் போகும். அப்புறம் வேற டாபிக் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ யாரா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்களும் கோடிங் கத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்து போட்டு சப்மிட் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அதை டைப் பார்த்து போட்டாலும் நீங்க வந்து டைப் பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயத்துல புரியும். ஏன்னா டிபி கான்செப்ட்ல எனக்கு நிறைய விஷயம் அது மாதிரி புரிஞ்சுது. ஸோ அதால தான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ என்ன எனக்கு கரெக்டா தெரியல, நாளைக்கு வந்து அந்த மீடியம் தான் வருமானு, ஏன்னா எனக்கே ஒரு கெஸ் தான். பட் நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு கரெக்டா சொல்றேன். ஸோ வாங்க இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கான கோடிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருக்காங்க, கூட வந்து ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி கோடிங் போடுற மாதிரி இருக்கும். ஈஸியான கான்செப்ட் தான். நான் கோடிங்ல சொன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்க கோடிங்குள்ள போகலாம். ஸோ இதாங்க இன்னைக்கு குத்துக்கிற கோடிங். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் தான். பட் இவங்க வளவலன்னு குத்துருக்காங்க. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம குத்துக்கிற அரேவா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம num0 num1ன்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் இப்போ கோட் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்புட்டுக்கு தேவையானதை போடுறேன். ஸோ இது மூலியமாக தான் நம்மளால் இன்புட் வாங்க முடியும்ல. ஸோ இதை நான் போட்ட அப்புறமா இந்த num1 num0 இருக்குல்ல, இதை வந்து நான் எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வர ஃபார் லூப்பில் வர வேல்யூ வந்து நாட் ஈக்குவலாக இருக்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2வால் வந்து மல்டிப்ளை பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 0 ஆகிடணும். ஸோ அதுதான் இப்போ ஒரு 2 இருக்குன்னா இப்போ அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல ஒரு 2 வரும். நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா ஜீரோஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட்டில் மூவ் பண்ணிட்டு நான் ஜீரோஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் போடுவோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் வரதுக்கோசம். ஸோ அதுக்கு தான் இந்த கோடு ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த நான் ஜீரோஸ் ப்ளஸ் ஜீரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், அதாவது num1 num2, அதாவது இந்த 1 2 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லூப் ரன் ஆகிறப்போ அடுத்த வேல்யூ பார்க்கும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சா. இப்போ num2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து இங்கே வந்துடும், ஐ மீன் இந்த num0 போயிடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா num1ல் வந்துட்டு இந்த 2 வந்துடும். இந்த num2 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இருக்கும், ஐ மீன் இந்த 2 அந்த நம்பர் எடுக்கிறோம்ல, இந்த 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குல்ல ஒரு 2, அதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அந்த வேல்யூ கிடைக்கும், எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ அதால் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு 4 ஆகிடும். 4 ஆகிட்டு இந்த அடுத்த வேல்யூ வந்து இங்கே இன்னொரு கமெண்ட் கொடுத்துருப்பேன், இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்பேன் 0 ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதால் இது வந்து 0 ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 140ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு 1 எடுப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த num2 வந்து 0ல் இருக்குல்ல, num2 வந்து 0 ஆகிடும். அப்போ num3 இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஸோ 1 இருக்கிற சமயத்தில் அதை வந்துட்டு நம்ம எது பண்ணாலும் இதுவும் ஆகாதுல்ல. ஸோ அதுக்கோசம் அது வந்து அதோடைய வேல்யூ வந்துட்டு மாறாது. ஸோ அப்படி வரப்போ நம்ம num3 வந்துட்டு டேரெக்டாக 1 போட்டுருவோம். அடுத்து num4 வரப்போ அடுத்த வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 வரும். ஸோ அதே மாதிரி தான் அது ஃபுல்லாக இதுவாகிட்டு அண்ட் ஃபைனலாக இந்த கண்டிஷன் வரப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 1402000ன்னு சொல்லிட்டு சம்திங் இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். இப்போ அடுத்த டைம் நம்ம போடுறப்போ இந்த இடம் வந்து 1 ஆயிரும், ஐ மீன் num3. num4 இருக்குல்ல, அந்த இடம் வந்து 0 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வரப்போ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா num4ஓட வேல்யூ வந்துட்டு 2 ஆகிடும், num5ஓட வேல்யூ வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இந்த 1402000ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் மூலயமா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 142 வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடும், இந்த ஜீரோஸ் எல்லாம் லாஸ்ட்டில் வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஒரு வாட்டி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ டாடா.